புலிகள் அமைப்பின் புலனாய்வு கட்டமைப்பினரால் பல அரச ஒட்டுக்குழுக்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்பட்ட அல்லது தமிழ் மக்களுக்கு மிக மோசமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பலர் காணாமலாக்கப்பட்டார்கள், பலர் கடத்தப்பட்டார்கள், பலர் மீது என்ன நடந்தது என்று தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போனார்கள். அந்த வரலாறு இருக்கின்ற போது அரசுக்கு ஒரு இடைவெளி வருகின்றது. 2002 பேச்சு காலத்தின் பின்னர் அரசும் பெரும் பின்னடைவை சந்திக்கின்றது. அதில் பலருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பலர் அப்படி அங்கம் அங்கமாக அவர்கள் முத்தலிப் முதல் புலட் மோகன் வரை பலருடைய விலாசங்கள் இல்லாமல் போனது. அது சமாதான காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் புலனாய்வு கட்டமைப்பால் அவை செய்யப்பட்டதாக அரசாங்கமே நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தது. இவ்வாறு இருக்கின்ற போது இந்த செயற்பாடுகள் தொடர்பில் கடுமையான கடும் நிலைப்பாடுகளை எடுத்த விடுதலை புலிகள் அரசு தரப்பில் இருந்த பிரதானமான கொலையாளிகள் அல்லது கடத்தல்காரர்கள் அனைவரும் காணாமலாக்கப்படுகிறார்கள். அந்த இடைவெளி வருகிறது. அரசால் அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு பிரதானமான ஆட்கள் இல்லாமல் போகிறது. அந்த காலப்பகுதியில் புலிகள் அமைப்பின் பிளவை சாதகமாக பயன்படுத்தி அதில் யார் பெரியவர் என்று தேடுகின்ற போது அன்றைய காலப்பகுதியில் அரசோடு இருந்த கருணா, பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா போன்ற முக்கியமான மூவர் அன்றைய காலப்பகுதியில் அரசோடு இருந்தார்கள். இவர்களுக்குள் போட்டி யார் முன்னணியில் இருப்பது. பிள்ளையானை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் இந்த விடயத்தை கச்சிதமாக செய்யக்கூடியவர் என்பதை அறிந்த சுரேஷாலை அவர்கள் அவரை வைத்துக் கொண்டுதான் இந்த விடயங்களை கையாளுகிறார். அதனால் தான் பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரரான மனம்பேரி அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. பிள்ளையான் தான் இதனோடு தொடர்பட்டார் என்று சட்டத்தரணி அவர்களே என்று கூறியிருக்கிறார். அந்த காலப்பகுதியிலே பிள்ளையான் இந்த விடயங்களுக்கு பொறுப்பாக்கப்படுகிறார். அவர் தலைமையில் தான் பல விடயங்கள் இடம்பெறுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையிலும் பிள்ளையானுடைய பெயர் பேசப்பட்டது. ஜோசப் பராஜசிங்கத்தின் படுகொலையில் பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. ரவிராஜின் படுகொலையில் பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் படுகொலையில் பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் கல்வியலாளருமான தம்பையா அவர்களின் கடத்தல் காணாமலாக்க பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. மாமனிதர் சந்திரநேரு அவர்களின் படுகொலையில் பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. பலருடைய கடத்தல் காணாமலாக்கல் படுகொலையில் பிள்ளையானின் பெயர் பேசப்பட்டது. ஏன் பேசப்பட்டது என்றால் அரசாங்கத்தின் முதன்மை சேவகனாக பிள்ளையானை அரசு பயன்படுத்தியது. அந்த வகையில் தான் பிள்ளையான் எல்லாவற்றோடும் தொடர்படுத்துகின்றார். இன்று அது நீதிமன்றத்திலும் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கின்றது. இதற்கு நல்ல உதாரணம் சொல்ல போனால் இந்திய ராணுவம் இலங்கைக்குள் படையெடுத்த போது இந்திய ராணுவத்திடம் புலிகள் அமைப்பு மற்றும் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களை காட்டி கொடுப்பதில் ஒரு போட்டி இருந்தது. யார் முதலில் காட்டி கொடுப்பது? அந்த பட்டியலில் அன்றிருந்த அரச ஒட்டுக்குழுக்கள் முதன்மையாக முந்திக் கொண்டு பலரை காட்டி கொடுத்திருந்தன, பலரை போட்டு தள்ளி இருந்தன.